வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குரோர்பதி கிளப்ல எப்படி இணைந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்குள்ள போய் எப்படி லாகின் பண்ணணும், எப்படி பணம்லாம் நம்ம கட்டணும் அப்படின்ற டீட்டெயிலை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நம்மளோட லீடர்ட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதில் நம்மளோட நேம் 6 டிஜிட் ஏதாவது ஒரு நம்பர், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், ஜிபே நம்பர் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ண நம்மளோட ஐடி பாஸ்வேர்ட் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டெப் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம அதை வச்சு அந்த ஐடி பாஸ்வேர்டை வச்சு நம்ம அப்ளிகேஷனுக்கு உள்ளே போகணும். இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எப்படி வரும், அதில் நம்ம எப்படி என்னென்ன டீட்டெயில் என்ட்ரி பண்ணணுன்றது. அதுக்கப்புறமா நம்மளோட அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும், அந்த லாகின் ஐடி உள்ளே போனோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றது இங்கே காமிச்சிருக்கேன். உள்ளே போனதுக்கப்புறமா நம்ம அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்து அந்த லெஃப்ட் சைடில் வந்து கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 கோட் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பேசிக், ஸ்டாண்டர்ட், எலைட்டுன்னு சொல்லிட்டு அந்த பேசிக் உள்ளே போனீங்கன்னா ரிசீவ் சென்ட் அப்படின்னு அந்த சென்ட் உள்ளே போனோன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் மேலே 200 சென்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம யாருக்கு பணம் அனுப்பணுன்ற டீட்டெயில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம பணத்தை அனுப்பிச்சிட்டு அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் யூபிஐ நம்பரை இங்கே நம்ம என்ட்ரி போட்டுறணும். அவ்வளோதான் முடிஞ்சது. இவ்வளோ தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது. இப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு நம்ம பண்ண போகிறோம். இப்போது இங்கே இந்த பெய்டுன்னு இடத்துல நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெண்டிங்னு இருக்கும். ஸோ அந்த பெண்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம டிரான்சாக்ஷன் நம்பர் என்ட்ரி பண்ண முடியும். நம்பர்னால் நம்ம ஜிபே பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு யூபிஐ நம்பர் அப்படின்னு ஒன்று வரும். அதை அங்கே என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக பெய்டுன்னு மாறிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.